படம் எடுத்து அவன் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவனுக்கு எல்லாமே ஆகாத சகனம். ஆகாத நேரம் அமடு வரும் காலம். அவனுக்கு பொல்லாத நேரம் சொல்லாமல் வருகின்றது. கண்ட கண்ட சகுனங்களை எல்லாம் காலாலை தள்ளிவிட்டு நாடு நகரம் விட்டு அடர்ந்த வனக்காடு வருகின்றான். 6 சுனை கடந்து ஆருண்யம் வருகின்றான் வல்லரக்கன். 7 மலை வனம் கடந்து இமயமலை பர்வதம் வருகின்றான். இமயமலை பர்வதம் வந்தவுடனே தவ பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்தான். அப்ப ஏற்பட்ட அடர்ந்த இமயமலை பர்வதத்தில் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தான். நான் தவம் இருப்பதற்கு ஏற்ற இடம் இந்த இமயமலை பர்வதம் தான் என்று வல்லரக்கனானவன் தவ பொருட்களை கீழே இறக்கி வைத்து அவன் அங்கும் இங்கும் சுற்றி பார்க்கின்றான். சுற்றி பார்க்கும் போது என்ன பார்க்கான்? மான்குட்டிகள் ஓடக் கண்டான், மயில் இருந்து ஆடக் கண்டான், அண்ணாம் நடக்க கண்டான், அழகு குயில் திரிய கண்டான், சிங்கம் உறங்க கண்டான், சிறு புலிகள் தூங்க கண்டான். இப்பேற்பட்ட இமயமலை பர்வதத்திலே இந்த அடர்ந்தவன காட்டில் தான் நாமல் தவம் இருக்க வேண்டும் என்ற தவ பொருட்களை கீழே இறக்கி வைத்தான். வல்லரக்கனானவன் குளித்து நீராடினான். தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்தான். பகவானை மனதில் நினைத்து பஞ்சாச்சாரம் பூசுகின்றான். கொண்டு வந்த தவ பொருட்களை வைத்து தவச்சாலையை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அந்த இமயமலை பர்வதத்தில் ஒரு ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு இப்ப கோவிலுக்கு வாரம்னு வைங்களேன். கோயிலுக்கு வரும்போது நம்ம பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? நாளைக்கு கோயிலுக்கு போனோம்னா இன்னைக்கே வீடெல்லாம் கழுவி விளக்கெல்லாம் தேய்ச்சு வாய் போர்வை எல்லாம் துவைச்சு வீடெல்லாம் நல்லா சுத்த பத்தமா வைப்பாங்க. பாத்துக்கோங்க. அதுவும் இந்த கார்த்திகை கடைசி வெள்ளி மாச பரப்புன்னு வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம். வீட்டை தூக்கி முத்தத்துல வச்சிருவாங்க. ஆமா, வீட்டையே புடுங்க முடிஞ்ச தூக்கி முத்தத்துல வச்சுதான் நாங்க பாக்கோம். அது புடுங்க முடியல. ஆமா, ஏன்னா கடவுள் மேல அவ்வளவு ஒரு பக்தி எங்களுக்கு. எதுக்காக பெண்கள் நாங்க தெய்வத்தை வணங்குதோம்? என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், நல்ல வேலையை கொடுக்கணும், தொழில எந்த பாதிப்பு வரக்கூடாது, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும்னு பெண்கள் நாங்க கோயிலுக்கு வந்து விரதம் இருந்து வேண்டுதோம். ஆம்பளைங்க என்னைக்காவது வந்து எங்களுக்காக விரதம் இருக்கல? நீங்க கடவுளே வீட்டுக்கு போனா வீட்டுக்கு 8 மணி ஆயிடுது, வேலை பார்த்து
போயிட்டு வந்தா வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அங்க போறோம் பச்சை போடு கடைக்கு போறோம் ஒரு 200 ரூபாய் கொடுக்கும் மத்தியானம் 12 மணி ஆனா கோயில எப்ப பூஜை நடக்கும்னு நாங்க கோயிலுக்கு வரோம் சரி ஆனா நீங்க 12 மணி ஆனா எப்ப 12 மணி ஆகணும் அங்க போய் நிக்கிய வீட்டுக்காரி சாப்பாடு கிடைக்கலையா நீங்க எப்படி வீட்டை விட்டு வெளியில வாரீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு போனா சாப்பாடு கொடுப்பா வெளியில வரும்போது வெள்ளையும் சுளையுமா மாப்பிள்ளையா வாரியரு திரும்ப வீட்டுக்கு போகும்போது இடுப்புல இருக்க வேட்டி தலைக்கு வந்துருது தோல்ல இருக்க வேட்டியை கையில சுத்திக்கிட்டு 8 அடி இருக்க ரோட்ட 16 அடியா நீங்க அளந்துகிட்டு போனீங்க ரோடெல்லாம் சரியாத்தான் இருக்கு நீங்க அப்படி அளந்துகிட்டு போறீங்க அப்ப வீட்டுல இருக்கா உங்களுக்கு சோறா கொடுப்பா கதவை அடைச்சு இழுத்து போட்டுட்டு உள்ள இருந்துக்கிடுவா அப்படியா அதே போன்று வல்லரக்கனானவன் ஆண்டவனை என்னை தவம் இருக்க வேண்டும் என்று அவன் இருந்து தவம் செய்யக்கூடிய இடத்தை நாம சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் என்று என்ன செய்தார் அவன் என்ன செய்கின்றான் தெரியுமா சாந்து கொண்டு மெல்ல தாரை மெழுகி சாந்து கொண்டு மெல்ல தாரை மெழுகி தாரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால் தரைமழுகி பன்னீராலை கோலம் போட்டான். கோலம் போட்ட இடத்தில் தலைவாளை இளைவிரித்து விநாயகரை பிடித்து வைத்தான். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் வளங்கள் எல்லாம் எடுத்து வைத்தான். அப்பந்தான் பார்த்தான் அரக்கன், நம்ம தலைய முட்டை அடிச்சிருக்கோம், காவி உடை அணிந்திருக்கோம், ஆண்டவனை எண்ணிதானே நம்ம தவம் இருக்க வந்திருக்கோம். அப்ப ஆண்டவனை எண்ணி சிவனுக்காக சிவன் பானை பொங்கல் வைக்க வேண்டும் என்று அந்த இமயமலை பர்வதத்தில் அடர்ந்த காட்டில் 3 கற்களை பிறக்கினான். அதனை அடுப்பாக கூட்டினான். சிவனுக்காக சிவன் பானை பொங்கல் வைத்தான் பாருங்க.
பொங்கல் பானை பொங்கி வரும்போது இரண்டாக வெடித்தது. அதுவே சகுனம்னு பார்த்தானா, பாவி பொங்க பானை வைக்கும் போது அது வெடிக்கு, அதையும் சகுனம்னு பார்க்கல. அப்ப என்ன நினைக்கான், இது வேகாத பானையா இருக்கும், வெடித்திட்டாலும் குற்றம் இல்லைன்னு நினைச்சான். அப்படியா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், தேங்காயை எடுத்தான், கண்ணோடு சில்லு சில்லா நொறுங்குது. தேங்காவை எடுத்து உடைக்கும் போது கண்ணோடு சில்லு சில்லா நொறுங்குது. நாளை ஒரு காலத்தில் அவனுடைய சிரசும் இப்படி நொறுங்கும் என்று அறியாத அரக்கன் அதையும் சகுனம்னு நினைக்கல. இது தேரபடி தேங்காயா இருக்கும், தென்னை மர வாக்குன்னு நினைச்சான். பாவி எப்படி நினைக்கான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், கற்பூரத்தை எடுத்து கொளுத்துனா காத்து வந்து கப்புன்னு அணைச்சிச்சு. அப்ப பார்த்தான் அரக்கன், கற்பூரம் அணைஞ்சா நீ நம்முடைய குற்றம் இல்ல, நீ காத்தோட குற்றம். கற்பூரம் கொளுத்தும் போது காத்து கை போட்டு அணைக்காம அணைச்சிடுது, நம்மோட குற்றம் கிடையாது, நீ காத்துடைய குற்றம். தேங்காய் உடைக்கும் யாரு, தேங்காய் உடைக்கும் போது கண்ணோடு செதறது, நம்முடைய குற்றம் இல்ல, தென்னை மர குற்றம். கற்பூரத்தை எடுத்து கொளுத்தும் போது காற்று வந்து கப்பு நனைத்தது பாருங்க. அப்ப நினைக்க அரக்கன், நாம செய்யக்கூடிய பூஜை பகவானுக்கு கொடுத்து வைக்கல. தலைய மட்டும் அடிச்சிருக்கோம், காவி உடை அணிந்திருக்கோம், கழுத்துல உத்தராஜ மாலை போட்டிருக்கேன்னு, நான் எவ்வளவு ஒரு பக்தியா இருந்து தவம் இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா இந்த பகவானுக்கு நாம செய்யக்கூடிய பூஜை கொடுத்து வைக்கலன்னு நினைச்சான். அவன் அரக்கம் பாருங்க, அவன் நல்லவனா இருந்தா கொஞ்சம் எட்டி யோசிப்பான், அவனை மூர்க்க குணம் படைத்தவன் அரக்கன். அப்ப அவன் புத்திக்கு தகுந்த மாதிரிதான் நினைப்பான். அதே போன்ற வல்லரக்கன் ஆனவன் அதையும் சகுனம் என்று பாராமல் மீண்டும் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று அதே சாந்தால் தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்ட போது தவச்சாலையை மீண்டும் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவன் கொண்டு வந்த தவ பொருட்களை எப்படி அலங்காரம் செய்கின்றான் தெரியுமா? கோலம் போட்ட இடமாதிலே, அவன் கோலம் போட்ட இடமாதிலே தலைவாளை இடைவிரித்து நாயகரை பிடித்து வைத்தான். அவன் 6 கால பீடம் போட்டான், அதிலே கம்ப தடி நிறுத்தி கம்ப தடி மேலையல்லோ கணத்த செப்பு குடத்த வைத்தான். அவன் கணத்த செப்பு குடத்த மேல மாங்குளையை முடித்து வைத்தான். மாங்குளைக்கு மேலையல்லோ அரக்கன் மணி உருண்ட தேங்காவை, மணி உருண்ட தேங்காய் மேலே மஞ்சள் கூளை ஒன்று வைத்தான். அவன் மஞ்சள் கூளை மேலையல்லோ எலும்பிச்சோம் கனிய வைத்தான். எலும்பிச்சோம் கனிக்கு மேலே இடியா கொட்ட பாக்கு வைத்தான். இடியா கொட்ட பாக்கு மேல கடுகு ஒன்று வைத்தான். கடுகு மேலையோ குண்டு மணி பருப்பு வைத்தான். குண்டு மணி பருப்பு மேலே கொத்தமல்லி இதழ வைத்தான். கொத்தமல்லி இதழ் மேலே கொட்ட பாக்கு ஒன்று வைத்தான். கொட்ட பாக்கு மேலையெல்லாம்
நான் வல்லரக்கனானவன் கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி தனது வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி அரக்கனானவன் ஊசி தவத்தை செய்து வருகின்றான். எப்பேற்பட்ட தவம் பார்த்தீங்களா? கடைசியாக தவ பொருட்களை ஒவ்வொன்றாகவே அடுக்கி வைத்தான். ஒவ்வொன்றாக அடுக்கி வைக்கும் போது கடைசியில கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி நாசி அடக்கி ஊசி தவத்தை செய்து வருகின்றான் அரக்கன். அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறந்திடாமல் 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 12 வருட காலமாக அசுரனாகப்பட்ட வல்லரக்கராஜுதன் அவன் எப்படி தவம் இருந்து வருகின்றான்? உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் நாமத்தை சொல்லு